வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை காண வந்த அனைவரையும் லைஃப் கைட் தமிழ் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தனிமையை உணர்றீங்களா? உங்களை அவமானப்படுத்தியோ இல்ல உங்களிடம் பணம் சொத்து இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? அனைவர் முன்னாடியும் நான் வாழ்ந்து காட்டணும் அப்படி என்ற வெறியில் இருப்பவரா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வாழ்க்கையை அனைவரது முன்னாடியும் சிறப்புடன் வாழ்ந்து காட்ட நமது லைஃப் கைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை அவங்களுக்காக அர்ப்பணித்திருந்தாலும், நம்மளிடம் இப்ப பணம் சொத்து எதுவும் இல்லைன்னா, இந்த காலத்துல நம்மளை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. இங்க யாரும் மனிதர்களை பார்த்தோ அல்லது பாசங்களை பார்த்தோ மதிப்பு தருவதில்லை. பணம், பணத்திற்கு மட்டுமே இங்கு மதிப்பு. யார் அருகில் இருக்க வேண்டும் என்பதை விட, யாரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதனின் வெற்றிக்கு முக்கியம். தனிமையில் இருக்கும்போதுதான் உங்கள் உள்மனதின் குரல் உங்களுக்கு கேட்கும். சில உறவுகளை இழப்பது உங்களை நீங்களே கண்டறிய உதவும். அப்படிப்பட்ட நச்சுமிக்கவர்களிடமிருந்து விலகி இருப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி புத்தரின் அழகிய கதை மூலம் தெரிந்து கொள்ளலாம். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தின் எல்லையில் ஒரு கொடிய விஷப்பாம்பு வாழ்ந்து வந்தது. அந்த வழியாக செல்பவர்களை அது காரணமே இல்லாமல் கடித்து குதறும். இதனால் மக்கள் அந்த பாதையில் செல்வதற்கே பயந்தார்கள். ஒருமுறை அந்த வழியாக ஒரு புத்த துறவி நடந்து வந்தார். மக்கள் அவரை எச்சரித்தார்கள். சுவாமி, அந்த பக்கம் போகாதீர்கள், அங்கே ஒரு நச்சுப்பாம்பு இருக்கிறது என்றார்கள். ஆனால் துறவி புன்னகையோடு அங்கே சென்றார். பாம்பு அவரை நோக்கி சீறி கொண்டு வந்தது. துறவி தன் தியான வலிமையால் பாம்பின் கண்களை உற்று நோக்கினார். பாம்பின் கோபம் தணிந்தது. துறவி சொன்னார், நண்பனே, பிறரை துன்புறுத்துவதால் உனக்கு என்ன கிடைக்கிறது? அன்பு செலுத்து, யாருக்கும் தீங்கு செய்யாதே. இதுவே உனக்கு நன்மையை தரும். துறவியின் போதனையால் ஈர்க்கப்பட்ட பாம்பு இனி யாரையும் கடிக்கக்கூடாது என்று முடிவெடுத்தது. சில மாதங்கள் கழித்து அந்த துறவி மீண்டும் அதே பாதை வழியாக வந்தார். அங்கே அந்த பாம்பு உடல் மெலிந்து காயங்களுடன் ஒரு புதருக்குள் மறைந்து கிடப்பதைக் கண்டார். துறவி அதிர்ச்சி அடைந்து கேட்டார், உனக்கு என்ன ஆனது? ஏன் இப்படி ஆகிவிட்டாய்? பாம்பு வருத்தத்துடன் சொன்னது, சுவாமி, உங்கள் போதனையை கேட்டு நான் யாரையும் கடிக்கவில்லை. ஆனால் நான் கடிக்க மாட்டேன் என்று தெரிந்தவுடன் ஊர் மக்கள் என்னை கல்லால் அடிக்கிறார்கள். சிறுவர்கள் என்னை தடியால் நோண்டுகிறார்கள். என் அமைதியை பலவீனமாக நினைத்து என்னை சிதைக்கிறார்கள். துறவி சிரித்துக்கொண்டே சொன்னார், நண்பனே, நான் உன்னை கடிக்க வேண்டாம் என்றுதான் சொன்னேன். சீர வேண்டாம் என்று சொல்லவில்லையே. உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டிய இடத்தில் உன் கம்பீரத்தை காட்ட தவறினால் இந்த உலகம் உன்னை அழித்துவிடும். நீங்கள் அன்பாக இருப்பதற்கும் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு அடிமையாக இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நச்சு மனிதர்கள் உங்கள் அமைதியை பலவீனமாக பயன்படுத்துவார்கள். அந்த இடத்தில் நீங்கள் உங்கள் சீற்றத்தை, உறுதியை